உங்களை நான் அப்படி விட்டுருவேனா? மூர்த்தி இங்கேருந்து தப்பிச்சு போனதே நான் நடத்தின நாடகம். எஸ், எடுத்துக்கோ. என்னம்மா, ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் தங்கச்சி வாழ போற வீடு, அதான் அப்படி வந்தேன். சந்தோஷம். நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு. சரி. போய் கவனி போ. உங்களை காப்பாற்றணும்னா அழகா மூர்த்தியை தயார் பண்ணி ஒரு பிளான் போட்டு அனுப்பிச்சு வச்சேன். சும்மா சொல்லக்கூடாது. காசுல ஆசையா இருந்தாலும் விசுவாசமா தான் இருந்திருக்கிறான். இத நீங்க என்கிட்ட முன்கூட்டியே சொல்லிருக்கலாம்ல. அப்புறம் எனக்கு என்ன த்ரில்லு? என் சம்பந்தி அம்மாவை நானே காட்டி கொடுத்துருவேனா என்ன? நமக்குள்ள இருக்கிற ஒப்பந்தம் சாதாரணமானதா? அது இன்னைக்கே முடிஞ்சு போதா என்ன? எப்படியோ நம்ம எதிரிங்க மூக்கு உடைஞ்சு போச்சு. ஆர்கேக்கு உங்க மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வந்துருச்சு. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். நீங்க அங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் நம்ம கோலை சுலபமா ரீச் பண்ண முடியும். இனிமே அந்த அபிராமியே வந்து இந்த அபிராமிய பத்தி ஆர்கே கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவன் லேஸ்ல நம்ப போறது இல்ல. இனிமே தான் நம்ம திட்டத்தை நீங்க சீக்கிரமா செயல்படுத்தணும். நீங்க ரிலாக்ஸ் ஆயிட்டீங்க, ஆனா நம்ம எதிரிங்க தூங்க மாட்டாங்க. முதல்ல ரம்யா கௌதம் கல்யாணத்தை சீக்கிரமா முடிக்கணும். இனிமே அதுல எந்த தடையும் இல்ல. இந்த ஸ்ரீனிவாசன் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த தடையும் வராது. தேங்க்யூ. சரி, அப்ப நான் புறப்படுறேன். உள்ள கிச்சன்ல போய் ஆண்டி கிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன். சரி. ஆண்டி, வாமா அபிராமி, சமையல் கூட முடிஞ்சிருச்சு. கௌதமும் வர நேரம் தான், இருந்து சாப்பிட்டுட்டு போயே. இல்ல இருக்கட்டும் ஆண்டி, எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அப்படியா? கொஞ்சம் இரு. தெரியல. ஏதாவது கேட்டாளா? இல்லையே. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. நான் கிளம்புறேன் ஆண்டி. சரி சரி அங்கிள். எவ்வளவு நல்ல பொண்ணு. இப்படி ஒரு பவித்திரமான பொண்ணை கைவிட்டுட்டு அந்த மதன் எவ கூடவோ குடும்பம் நடத்திட்டு இருக்கானே. ஆமா, ரொம்ப நல்ல பொண்ணு, பாவம். இந்த மூர்த்தி இப்படி கால வரி விட்டானே, அதனால அபிராமிக்கு இன்னும் திமிர் ஏறும். எப்படி மூர்த்தி இப்படி மாறினாரு? அதானே தெரியல. நீங்க கோர்ட்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது சொல்லி கூட்டிட்டு போகலையா? சொல்றதா? கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்ன. அந்த அபிராமிய பத்தி, அவ திமிர பத்தி, அவ அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிற நோக்கத்தை பத்தி ஒண்ணு விடாம சொன்ன. அவனும் அபிராமியோட கடந்த காலத்தை பத்தின அத்தனை விஷயங்களையும், இப்ப சீனிவாசன் கூட சேர்ந்து அவ பண்ற சதிகளையும், தன்னை அடைச்சு வச்சதையும் ஒண்ணு விடாம அவன் அப்பாட்ட சொல்றேன்னு சொன்னா. ஆனா அங்க போனதும் bloody fellow அவங்க கூட சேர்ந்துகிட்டு கவுத்துட்டான். ரொம்ப நம்பிக்கையோட இருந்தோம், எல்லா நம்பிக்கையும் தவிடு பொடி ஆயிடுச்சே. கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையானே தெரியல. இப்படி ஒரு அந்தரல் பட்டிய நான் கேள்விப்பட்டதே இல்ல.
தம்பி, உங்களுக்கு ஒரு நல்லதுன்னா நான் விட்டுருவேனா? நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? அந்த அபிராமி நல்லவில்லை. அவ தன் அப்பா கிட்ட பேசினதை நான் என் காதால கேட்டேன். அதுதானே சொல்ல போறேன். இப்படி எல்லாம் இவ்வளவு உருக்கமா பேசினா கடைசியில அங்க போய் இப்படி கால வாரி விட்டானே. நீங்கெல்லாம் இப்ப நடந்ததை பத்தி பேசுறீங்க. ஆனா இப்படியும் நடக்கலாம்னு நான் நினைச்சேன். எப்படிம்மா நினைச்ச? இவ்வளவு நாள் மூர்த்தி ஒன்னும் ஜெயில இல்ல, ஸ்ரீனிவாசன் கெஸ்ட் ஹவுஸ்ல சகல வசதிகளோட இருந்திருப்பாரு. வேலை செஞ்சாலும் கிடைக்காத சௌகரியம் அவர் கிடைச்சிருக்கும். அர்ஜுனுக்காக அவர் உண்மையை சொன்னா ஸ்ரீனிவாசன் அவர் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா ஸ்ரீனிவாசனுக்கு பறிஞ்சு பேசினா அவருக்கு லக்ஸரிஸ் லைஃபே கிடைக்கும். அது மட்டும் இல்ல, பெரிய அமௌண்ட் அவர் கிடைச்சிருக்கும். அர்ஜுன் என்ன மூர்த்திக்கு மாச சம்பளத்துக்கு வேலை வாங்கி கொடுத்திருப்பான், அவ்வளவுதானே? கரெக்ட் தான்க்கா. இந்த டைரி காணாம போனது இருக்கு. அந்த டைரி இருந்தா மூர்த்தியை பத்தி நான் கவலைப்பட்டிருக்கவே மாட்டேன். ஆனா இப்ப மூர்த்தி இப்படி மாறிட்டானே, என் கவலை எல்லாம் அதான். அந்த டைரி இருக்கிற இடமும் நமக்கு தெரிய மாட்டேங்குதே. அபிராமி தெரியுமா? அபிராமி தெரியுமா? ரம்யா அக்கா, பொண்ணு அழைப்புக்கு இந்த புடவை கட்டிக்கோ. என்ன, இந்த கலர் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உன் மாமனார் வீட்ல உனக்கு நிறைய நகை போட போறாங்க. என்னை விட ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு அமைய போகுது. அப்படிலாம் இல்லக்கா. அபிராமி தெரியுமா? ஆர்கே தெரியுமா? அபிராமி தெரியுமா? அபிராமி தெரியுமா? அபிராமி ஆர்கே வரான். இல்ல காசு கூட. அபிராமி அபிராமி தெரியுமா? ஹலோ, பொக்கிஷம் யாருக்கும் தர மாட்டேன். ஹலோ ஹலோ அபிராமி, காசு கூட, காசு கூட. அபிராமி பொக்கிஷம். பொக்கிஷம் பொக்கிஷம். எதா குடுக்கட்டுமா? பொக்கிஷத்தை பத்தியா உனக்கு வேணுமா? அபிராமி ஆர்கே வர. அபிராமி அபிராமி ஆர்கே வர. முதல்ல லைட்ட போடுங்க. என்ன, உங்க அக்காவை பார்த்து பேசியாச்சா? ஏன் தான் நீங்க இப்படி இருக்கீங்களோ? திருந்தவே மாட்டீங்களா? அந்த சாந்தியோட சேர வேண்டாம் தானே நான் சொன்னேன். அந்த மூர்த்தியை கூட்டிட்டு ஏதோ சாதிக்கிற மாதிரி வந்தீங்க. இப்ப என்னாச்சு? அந்த மூர்த்தி அண்ணிய தெய்வம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏங்க இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அப்ப உங்களை பத்தி என்ன நினைப்பாரு? ஒரு காரியத்தை செய்யும் போது அதை யோசிச்சு செய்ய மாட்டீங்களா? இத பாருங்க, உங்களுக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கும் தானே.
நமக்குள்ள பிரச்சனையே வேண்டாம் நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. இத பாருங்க, அபிராமி அண்ணிய நான் ஆதரிக்கல, அதே சமயத்துல அவங்க எனக்கு எதிரியும் கிடையாது. நீங்க தான் அவங்கள தப்பா நினைச்சு தேவையில்லாம அவமானப்படுறதுதான் மிச்சம். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? நமக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நம்ம சந்தோஷமா இருந்த நாளை விட நம்ம சண்டை போட்ட நாள் தான் அதிகம். இப்பதான் ஏதோ சந்தோஷமா இருக்கும், அது உங்களுக்கு பிடிக்கலையா? அனி வேணாங்க, நீங்க எந்த விளக்கமும் சொல்ல வேண்டாம். அப்பா அண்ணி நம்ம சொந்த பந்தம் எல்லாத்தையும் பகைச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமா வாழணுமா? ஏங்க எங்க அப்பா வேணான்னு வெறுத்தவங்க கூட நீங்க ஏங்க பழகணும்? அந்த பழக்கத்தால உங்களுக்கு அசிங்கம் தான் மிச்சம். உங்களுக்காக நான் எவ்வளவோ விட்டு கொடுத்து போறேன். எனக்காக நீங்க இது கூட செய்யக்கூடாதா? சரி, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கோங்க, சரியா? சரி, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, நான் டின்னர் ரெடி பண்ணி வைக்கிறேன். ம், போங்க. மாமா, அப்பா இன்விடேஷன் ரெடி ஆயிடுச்சு. நீங்க செலக்ட் பண்ணதான் நாங்க ஓகே பண்ணிருக்கோம். 2 கொண்டாந்து இருக்கீங்க? ஆமா மாமா, 2 விதத்துல பண்ணிருக்கோம். ஒண்ணு நம்ம சொந்தக்காரங்களுக்கெல்லாம், இன்னொன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பிசினஸ் சர்க்கிள்க்கு. ஐ see. எல்லாம் வந்துட்டாங்களா? இல்ல மாமா, நீங்க தான் முதல்ல பாக்குறீங்க. இந்தாங்க. பாக்கி எல்லாத்தையும் காமிச்சாச்சா? அத்தைகிட்ட காமிச்சாச்சா? இல்ல மாமா, நீங்க பார்த்த அப்புறம் தான் அத்தை கிட்ட காமிக்கணும். ஆஹா. அப்புறம் சீனிவாசன்ட்ட காமிச்சு அவன்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு அப்புறம் அவனுக்கு எவ்வளவு இன்விடேஷன் வாங்கிட்டு கேட்டு ஏற்பாடு பண்ணு. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸோட லிஸ்ட், பிசினஸ் அசோசியேட்ஸ், கிளப் மெம்பர்ஸ், இவங்களோட லிஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். பிரிண்ட் அவுட் ஒன்னு கொடுக்குறேன், நீங்க ஒரு தடவை செக் பண்ணிட்டீங்கன்னா. சரி, அது மட்டும் போதாதுமா? என் பொண்ணுங்க 2 பேரையும் வெத்தலை பாக்கு வச்சு முறையா கூப்பிடணும். நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க. நம்ம வீட்டு பொண்ணுங்க இல்லாம என்ன கல்யாணம்? அத்தை, பத்திரிக்கை வைக்க நீங்களும் வரீங்களா? ஏதோ கூப்பிடணும்னு கூப்பிடுறியா? வாங்க அத்தைன்னு கூப்பிடாம வரீங்களா அத்தைன்னு கேக்குற? இல்லம்மா, உன் தங்கச்சியோட கல்யாணம், நீ போய் பத்திரிகை வச்சு கூப்பிடுறதா முறையா இருக்கும். அதான். அத்தை சொல்றது சரிதானே? அத்தை, இதுல உங்களுக்கு ஒன்னும் கோவம் இல்லையே? எனக்கு என்னமா கோவம்? கார்த்திக், முதல்ல நம்ம அனிதாக்கு பத்திரிக்கை வைக்கலாம். அதெல்லாம் இருக்கட்டும். நீ இன்னும் இந்த இன்விடேஷனை ரம்யா கிட்ட காமிக்கல. முதல்ல அவகிட்ட போய் காமிங்க. கல்யாண பொண்ணுக்கு என்ன பத்திரிகை காமிக்கலையா? இல்ல மாமா. எல்லாம் ஆளுங்க போய் முதல்ல காமிங்க போங்க. நான் வெளில போயிட்டு வரேன்ப்பா. ஓகே. ரம்யா, ரம்யா. என்ன என்னக்கா? உன் இன்விடேஷன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருக்கான்னு பாரு. என்ன அர்ஜுன், ஏன் இவ்வளவு டல்லா இருக்க? அக்கா, நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பேசி கொஞ்சம் கொஞ்சமா அனிதா மனசை மாத்த பழகிட்டேன். அவளும் இப்ப என் பேச்ச கேக்குறா, கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே வரா. ஆனா இப்ப மூர்த்தி மேட்ருக்கு அப்புறம் நிலைமை தலைகீழ மாறி போச்சு. இதுல உன் தப்பு என்ன? மதன் மாமா தானே மூர்த்தியை கூட்டிட்டு போய் பேசினாரு. என்னக்கா, நம்மலாம் ஒரே கூட்டணின்னு அவளுக்கு தெரியாதா? இந்த மூர்த்தி விஷயத்துல எனக்கும் பங்கு இருக்குன்னு அவளுக்கு நிச்சயமா தெரியும். அர்ஜுன் தம்பி,
உங்க ஒய்ஃபு கிட்ட நீங்க கோவமா பேச வேண்டாம். எந்த காரணத்துக்காக அவளை கட்டாயப்படுத்த வேண்டாம். அவ போக்கிலே போகட்டும். என் மாப்பிள்ளைக்கு கூட நீங்க சப்போர்ட்டா பேச வேண்டாம். ஆமா அர்ஜுன். என் கவலை எல்லாம் அது இல்லக்கா. வேற என்ன? அக்கா, நம்ம இத்தனை பேரையும் ஒரே ஆளா நின்று அந்த அபிராமி சமாளிக்கிறா. அவளை நம்மளால ஜெயிக்கவே முடியாதா? எல்லா சரித்திரத்துக்கும் ஒரு முடிவு நிச்சயம் உண்டு. தர்மம் ஜெயிக்கும். ஆனா அதுக்கு பல சோதனைகளை தாண்டணும். நாம பொறுமையா இருக்கணும். ஒருத்தி கெட்டவளாவே எவ்வளவு நாளைக்கு வாழ்ந்துட முடியும்? முடியாது. ஒரு நாளைக்கு அவ ஆட்டம் அடங்கும். தைரியமா இருங்க. அவ ஆட்டோ முடியும் தான் எதிர்பார்த்தோம். எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மூர்த்தியை கொண்டு வந்தோம். கடைசியில அவன் அந்தர் பல்ட்டி அடிச்சிட்டான். என்ன திரண்டு வர நேரத்துல பானை உடைஞ்ச கதையா எல்லாமே தலைகீழ மாறி போச்சு. நம்ம முயற்சி எடுக்க எடுக்க அந்த அபிராமி அதை முறியடிச்சிட்டே இருக்கா. காலம் நம்மளுக்கு எவ்வளவு சோதனைகள் கொடுத்தாலும் உண்மைக்காக உழைக்கிற நம்மள கடவுள் கைவிட்டுருவா போறாரு? நல்ல வழி நிச்சயம் பிறக்கும். என்ன தயக்கம்? வா வாப்பா. பெல். வாங்கண்ண. வரமா? அர்ஜுன் இல்ல? இருக்காரு. உள்ள வாங்க. என்னங்க என்னங்க